ஜெர்மனி தேசத்துல சர்வாதிகாரியாக அரசாண்டவர் தான் இந்த அடால்ஃப் ஹிட்லர். நாசிக் அரசு பெரிய வல்லரசா உலகையே ஆளணும் அப்படின்னு சொல்லி அவர் கனவு கண்டார். தன்னோட அரசாட்சி 1000 வருட அரசாட்சி அப்படின்னு பிரகடனப்படுத்தி பகல் கனவு காண்றாரு. தன்னோட கனவை நனவாக்க பல வகையில முயற்சிக்கிறாரு. ஐரோப்பிய கண்டத்தின் பல்வேறு பகுதிகளை தன்னோட ஆட்சியின் கீழே கொண்டு வராரு. அது மட்டும் இல்ல, சுமார் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிக்கிறாரு. ஆனா தன்னோட எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக ரஷ்யர்களோட வெற்றியாலும் நேச நாட்டு படைகளின் முன்னேற்றத்தாலும் பயந்து போய் நம்பிக்கையற்ற ஒரு நிலைய முடிவில் அடைகிறாரு. 1945 வருஷம் ஏப்ரல் மாதம் 30வது நாள் தான் பிரியமா வளர்த்த நாயையும் தான் நேசித்த பெண்ணையும் துப்பாக்கியால சுட்டுட்டு இவரும் தற்கொலை செய்யறாரு. ஆமாங்க, தன்னோட சுகம், தன்னோட ஆடம்பரம் இவற்றிற்காக உழைத்து யாருமே முன்னேறியதாக சரித்திரத்துல இல்ல. நம் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? நம்ம எதற்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனமா ஆராய்ச்சி செய்யணும். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்தும் குடித்தும் தங்கள் பிரயாசங்களின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் அப்படின்னு பிரசங்கில சொல்லப்பட்டிருக்குது. நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் காரிய சித்தி அப்படிங்கிறது கர்த்தரால் தான் வரணும். நம் பிரயாசம் என்பது பிறர் நலனுக்கானவைகளா அல்லது சுயநலத்துக்கானவைகளா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு வேதம் சொல்லுது. அடால்ஃப் ஹிட்லர் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திக்கணும்னு நினைச்சாரு. அவரோட ஜீவனை நஷ்டப்படுத்திட்டாரு. இன்னைக்கு நம்மள எத்தனை பேரு நம்மளோட ஜீவனை இப்படி நஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம்?